ஆனால் அதே நேரத்தில் உங்கள் ஜாதகத்தில் உருவாகும் ராஜயோகம் அந்த அலைவீச்சையே அதிர்ஷ்டத்தின் பெருவெள்ளமாக மாற்றும். மேலும் இந்த ஆபத்திலிருந்து தப்பிக்க நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன தெரியுமா? வாங்க இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். அதாவது கடகம் ராசியில் பிறந்தவர்கள் வெளியில் அமைதியாகவும் மென்மையாகவும் தோன்றினாலும் அவர்களுக்குள் ஒரு பெரும் உணர்ச்சி சமுத்திரம் மறைந்திருக்கும். அவர்கள் ஒவ்வொரு மனிதரையும் இதயத்தால் அணுபவர்கள். உறவுகளை வெறும் தொடர்புகளால் அல்லாமல் வாழ்வின் பொக்கிஷங்களாக மதிப்பவர்கள். ஒருவரிடம் அன்பு வைத்துவிட்டால் அந்த அன்பை இறுதி வரை காப்பாற்றும் தன்மை இவர்களிடம் இயற்கையாகவே இருக்கும். வாழ்க்கையில் எத்தனை சோதனைகள் வந்தாலும் தாங்கள் நேசிப்பவர்களை விட்டுவிட மாட்டார்கள். இந்த குணமே அவர்களை மற்ற ராசிகளிடமிருந்து தனித்துவமாக காட்டுகிறது. சந்திரனின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் என்பதால் மனதின் ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலும் அதே மனமே அவர்களுக்கு மனிதரின் உணர்வுகளை புரிந்து கொள்ளும் அற்புதமான சக்திகளையும் வழங்குகிறது. கடகம் ராசிக்காரர்களுக்கு குடும்பம் என்பது வெறும் உறவுகளின் தொகுப்பு அல்ல. அது அவர்களின் உயிர் மூச்சு, வாழ்க்கையின் மையப்புள்ளி. தாய், தந்தை, சகோதரர்கள், வாழ்க்கை துணை, பிள்ளைகள் என அனைவரின் நலனுக்காகவும் தங்களை முழுமையாக அர்ப்பணித்துக் கொள்வார்கள். வீட்டில் அமைதி நிலவ வேண்டும் என்பதற்காக தங்களுடைய ஆசைகளை பலமுறை தியாகம் செய்யக்கூடியவர்கள். குடும்பத்தில் யாரேனும் துன்பப்பட்டால் அதைவிட அதிகமாக மனவேதனை அடைவது கடகம் ராசிக்காரர்கள் தான் இருக்கும். குடும்ப பாரம்பரியங்கள், பழக்க வழக்கங்கள் மற்றும் உறவுகளின் மதிப்பை தலைமுறைகள் கடந்து காப்பாற்றும் மனப்பான்மை இவர்களிடம் அதிகமாக இருக்கும். இதனால் அவர்கள் வாழும் வீடு வெறும் கட்டிடம் அல்ல, அன்பும் நினைவுகளும் நிறைந்த ஒரு ஆலயமாக மாறிவிடுகிறது. பலர் கடகம் ராசிக்காரர்களை மென்மையானவர்கள் என்று நினைத்தாலும் அவர்களுக்குள் மறைந்திருக்கும் மன உறுதி வியக்க வைக்கும் வகையில் இருக்கும். வெளிப்படையாக கோபத்தை காட்டாமல் அமைதியாகவே பிரச்சனைகளை சமாளிக்க முயற்சிப்பார்கள். ஆனால் தேவையான தருணத்தில் மிகப்பெரிய தைரியத்துடன் முடிவெடுக்கும் ஆற்றலும் இவர்களிடம் இருக்கும். வாழ்க்கையின் தோல்விகள் அவர்களை உடைக்காது, மாறாக மேலும் பலப்படுத்தும். ஒரு நண்டு தனது வீட்டை முதுகில் சுமந்து செல்லும் போல கடகராசிக்காரர்களும் தங்களின் நினைவுகளையும் அனுபவங்களையும் சுமந்து கொண்டு வாழ்க்கை பயணத்தில் முன்னேறுவார்கள். ஒவ்வொரு தடைகளையும் அனுபவமாக மாற்றி புதிய பாதைகளை உருவாக்கும் திறமை இவர்களின் மிகப்பெரிய பலமாகும். கடகம் ராசிக்காரர்கள் ஒருவரை நண்பராக ஏற்றுக்கொண்டால் அந்த நட்பை வாழ்நாள் முழுவதும் பாதுகாப்பார்கள். அவர்களின் நட்பில் போலித்தனம் இருக்காது. உண்மையான அக்கறையும் பாசமும் மட்டுமே இருக்கும். நண்பர்களின் மகிழ்ச்சியில் மகிழ்வதும் துன்பத்தில் தோள் கொடுப்பதும் இவர்களின் இயல்பாகும். எத்தனை ஆண்டுகள் கடந்தாலும் பழைய நண்பர்களை மறக்காமல் தொடர்பில் வைத்திருப்பார்கள். ஒருவரின் மனநிலையை வார்த்தைகள் இல்லாமலே புரிந்து கொள்ளும் திறமை இவர்களுக்கு உண்டு. இதனால் பலரின் வாழ்க்கையில் நம்பிக்கைக்கூடிய மனிதர்களாக மாறிவிடுகிறார்கள். உறவுகளை உருவாக்குவது மட்டுமல்ல, அவற்றை காலம் கடந்தும் நிலைநிறுத்தும் கலையும் இவர்களிடம் நிறைந்திருக்கிறது. தொழில் உலகில் கடகம் ராசிக்காரர்கள் மிகுந்த பொறுப்புணர்வுடன் அர்ப்பணிப்புடன் செயல்படுவார்கள். அவர்களுக்கு ஒப்படைக்கப்பட்ட பணிகளை மிகுந்த கவனத்துடன் செய்து முடிப்பார்கள். மனிதர்களுடன் தொடர்புடைய துறைகளில் இவர்களின் திறமைகள் சிறப்பாக வெளிப்படும். ஆசிரியர், மருத்துவர், ஆலோசகர், சமூக சேவர், கலைஞர், எழுத்தாளர் போன்ற பணிகளில் அவர்கள் அதிக வெற்றிகளை அடையக்கூடியவர்கள். பணம் சம்பாதிப்பதை விட பணியின் மூலம் கிடைக்கும் மனநிறைவை அதிகமாக மதிப்பவர்கள். அதே நேரத்தில் குடும்பத்தின் எதிர்கால பாதுகாப்பிற்காக சேமிப்பிலும் அக்கறை காட்டுவார்கள். நிதானமாக முன்னேறினாலும் நிலையான வெற்றிகளை அடைவதே இவர்களின் வாழ்க்கையின் முக்கிய அம்சமாகும். அதே போல கடக ராசிக்காரர்களின் காதல் என்பது வெறும் ஈர்ப்பு அல்லது சில நாட்கள் நீடிக்கும் உணர்ச்சி அல்ல. அது அவர்களின் இதயத்தின் ஆழத்தில் வேரூன்றும் ஒரு புனிதமான பந்தமாகும். ஒருவரை உண்மையாக நேசிக்க தொடங்கிவிட்டால் அவர்களுக்காக எதையும் செய்ய தயாராக இருப்பார்கள். காதலின் நம்பிக்கை, நேர்மை, அர்ப்பணிப்பு ஆகியவற்றுக்கு மிகுந்த முக்கியத்துவம் கொடுப்பார்கள். தங்களுடைய துணையின் மகிழ்ச்சியே தங்களுடைய மகிழ்ச்சி என்று எண்ணி வாழ்வார்கள். அவர்களுடைய அன்பு வெளிப்படையாக அதிக வார்த்தைகளில் தெரியாமல் இருந்தாலும் செயல்களில் அது தெளிவாக வெளிப்படும். சிறிய விஷயங்களை கூட நினைவில் வைத்து கொண்டு அன்புக்குரியவர்களை மகிழ்விப்பதில் தனித்துவமான திறமையை கொண்டிருப்பார்கள். ஆனால் அவர்களின் மனதை யாராவது காயப்படுத்தினால் அந்த வேதனையை நீண்ட காலம் மறக்க முடியாமல் தவிப்பதும் இவர்களின் இயல்பாகும். அதனால் இவர்களின் அன்பை மதித்து பாதுகாக்கும் நபர்களுடன் மட்டுமே அவர்கள் முழுமையான மகிழ்ச்சிகளை அனுபவிக்க முடியும். கடகம் ராசிக்காரர்கள் திருமண வாழ்க்கையை மிகவும் புனிதமானதாக கருதுவார்கள். கணவன் அல்லது மனைவி என்ற உறவை வெறும் சமூக அங்கீகாரமாக அல்லாமல் உயிருடன் இணைந்த உறவாக பார்க்கும் மனப்பான்மை இவர்களிடம் இருக்கும். தங்கள் துணைக்கு அனைத்து வகையிலும் ஆதரவாக இருந்து அவர்களின் கனவுகள் நிறைவேறுவதற்காக ஊக்கமளிப்பார்கள். குடும்பத்தில் ஒற்றுமைகளையும் அமைதிகளையும் நிலவ வேண்டும் என்பதற்காக பல சமயங்களில் தங்களுடைய விருப்பங்களையே விட்டுக் கொடுப்பார்கள். குழந்தைகளின் வளர்ச்சிக்கும் குடும்ப பாரம்பரியங்களுக்கும் மிகுந்த முக்கியத்துவம் கொடுப்பார்கள். வாழ்க்கை எவ்வளவு கடினமான சூழ்நிலைகளை உருவாக்கினாலும் குடும்பத்தை பாதுகாக்கும் கோட்டையாக நின்று செயல்படுவார்கள். இவர்களின் அன்பும் அர்ப்பணிப்பும் காரணமாக பலருக்கும் முன்மாதிரியான குடும்ப வாழ்க்கையை உருவாக்கும் திறன் இவர்களிடம் இயற்கையாகவே காணப்படுகிறது. கடகம் ராசிக்காரர்கள் பணத்தை வீணாக செலவு செய்வதை விரும்ப மாட்டார்கள். எதிர்காலம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்ற எண்ணமே அவர்களின் பொருளாதார முடிவுகளை வழிநடத்தும்.
தங்களுடைய குடும்பத்தினருக்கு எந்தவித குறையும் ஏற்படக்கூடாது என்பதற்காக சேமிப்பிலும் முதலீட்டிலும் அதிக கவனம் செலுத்துவார்கள். தேவையற்ற ஆடம்பரங்களை விட நிலையான சொத்துக்கள் மற்றும் நீண்டகால நன்மைகளை அதிகமாக விரும்புவார்கள். அதே நேரத்தில் உதவி தேவைப்படும் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் தாராளமாக உதவக்கூடிய பெரிய மனதையும் கொண்டிருப்பார்கள். சில நேரங்களில் உணர்ச்சி வசப்பட்டு பொருளாதார முடிவுகளை எடுப்பது சிக்கல்களை உருவாக்கினாலும் அனுபவத்தின் மூலம் அவற்றை சரிசெய்து முன்னேறுவார்கள். அவர்களின் முக்கிய நோக்கம் தங்களையும் தங்கள் குடும்பத்தையும் எந்தவித பொருளாதார அச்சமின்றி வாழ வைப்பதுதான். அது மட்டுமல்லாமல் சந்திரனின் ஆதிக்கத்தில் பிறந்த கடகம் ராசிக்காரர்களுக்கு ஆன்மீக ஈர்ப்பு இயற்கையாகவே இருக்கும். கோவில்கள், புனித தலங்கள், பாரம்பரிய வழிபாடுகள் ஆகியவற்றில் அதிக ஆர்வம் கொண்டிருப்பார்கள். வாழ்க்கையின் சிரமமான தருணங்களில் இறைவன் மீது நம்பிக்கை வைத்து மன அமைதியை தேடுவார்கள். பிரார்த்தனை, தியானம், நற்செயல்கள் போன்றவற்றின் மூலம் தங்களுடைய மனதை சுத்தப்படுத்த முயற்சிப்பார்கள். முன்னோர்களின் ஆசீர்வாதம் மற்றும் குடும்ப தெய்வ வழிபாட்டில் இவர்களுக்கு தனிப்பட்ட நம்பிக்கைகள் இருக்கும். ஆன்மீகம் இவர்களுக்கு வெறும் மத சம்பிரதாயமாக இல்லாமல் வாழ்க்கையை சமநிலையுடன் நடத்த உதவும் ஒரு உள்சக்தியாக மாறுகிறது. இதனால் எத்தனை சோதனைகள் வந்தாலும் மனம் தளராமல் மீண்டும் எழுந்து நிற்கும் ஆற்றலை அவர்கள் பெறுகிறார்கள். கடகம் ராசிக்காரர்களுக்கு பொதுவாக வெள்ளி நிறம், முத்து நிறம் மற்றும் இளநீல நிறங்கள் அதிர்ஷ்டத்தை அதிகரிக்கும் என்று ஜோதிடத்தில் கூறப்படுகிறது. எண்களில் 2, 7 மற்றும் 11 போன்ற எண்கள் சிறப்பான பலன்களை வழங்கும் என்று நம்பப்படுகிறது. சந்திரனின் அருள் அதிகமாக இருப்பதால் திங்கட்கிழமை இவர்களுக்கு முக்கியமான நாளாக கருதப்படுகிறது. முத்து அணிவது மன அமைதிகளையும் நல்ல அதிர்ஷ்டத்தையும் வழங்கும் என்று பாரம்பரிய ஜோதிட நம்பிக்கைகள் தெரிவிக்கின்றன. நீர் தொடர்பான இடங்கள், கடற்கரை, ஆறுகள், மலை போன்ற இயற்கை அம்சங்கள் இவர்களின் மனதிற்கு மகிழ்ச்சிகளையும் புத்துணர்ச்சிகளையும் அளிக்கும். இயற்கையோடு இணைந்து வாழும் போது அவர்களின் படைப்பாற்றலும் உள்சக்தியும் மேலும் அதிகரிக்கிறது. கடக ராசிக்காரர்களின் ஆரோக்கியம் பெரும்பாலும் அவர்களின் மனநிலையுடன் நேரடியாக தொடர்புடையதாக இருக்கும் என்று ஜோதிட கருத்துக்கள் கூடி வந்தாலும் மனதில் மகிழ்ச்சியும் அமைதியும் இருந்தால் உடலும் புத்துணர்ச்சியுடன் இருக்கும். ஆனால் கவலைகள் அதிகரித்தால் உடலிலும் அதன் தாக்கம் வெளிப்படும். குடும்ப பிரச்சனைகள், உறவுகளில் ஏற்படும் விரிசல்கள் அல்லது எதிர்காலத்தை பற்றிய அதிகப்படியான சிந்தனைகள் இவர்களின் மன அமைதியை பாதிக்கக்கூடும். அதனால் மனதிற்கு மகிழ்ச்சி தரும் செயல்களில் ஈடுபடுவது, இயற்கையோடு நேரம் செலவிடுவது, தியானம் செய்வது போன்றவை இவர்களுக்கு மிகுந்த நன்மைகளை அளிக்கும். நல்ல உணவு பழக்க வழக்கங்கள், போதுமான உறக்கம் மற்றும் ஒழுங்கான வாழ்க்கை முறை இவர்களின் ஆரோக்கியத்தை நீண்ட காலம் பாதுகாக்க உதவும். மனமும் உடலும் ஒன்றோடொன்று இணைந்திருப்பதை உணர்ந்து வாழும் தன்மை இவர்களிடம் இயற்கையாகவே காணப்படுகிறது. வெளியில் மிகவும் அமைதியாகவும் மென்மையாகவும் தோன்றும் கடக ராசிக்காரர்களுக்குள் எண்ணற்ற இரகசியங்கள் மறைந்திருக்கும். தங்களுடைய உண்மையான உணர்வுகளை எல்லோரிடமும் வெளிப்படுத்த மாட்டார்கள். யாரை முழுமையாக நம்புகிறார்களோ அவர்களிடமே தங்களுடைய மன உலகத்தை திறந்து காட்டுவார்கள். பழைய நினைவுகளை மனதில் ஆழமாக பதித்து வைத்திருப்பார்கள். சிறிய அன்பான செயல்களை கூட வாழ்நாள் முழுவதும் மறக்காமல் நினைவில் வைத்திருப்பார்கள். அதே போல யாராவது துரோகம் செய்தால் அந்த வழிகளையும் எளிதில் மறக்க முடியாது. அவர்களின் அமைதியான முகத்திரையின் பின்னால் மிகுந்த அறிவும் கூர்மையான கவனிப்பு திறனும் இருக்கும். மற்றவர்கள் கவனிக்காத விஷயங்களை கூட நுணுக்கமாக புரிந்து கொள்ளும் திறன் இவர்களிடம் மறைந்திருக்கும் மிகப்பெரிய பலமாகும். கடகம் ராசிக்காரர்கள் சாதாரணமாக அமைதிகளையும் பொறுமைகளையும் விரும்புவார்கள். ஆனால் அவர்களின் அன்பு, நம்பிக்கை அல்லது குடும்பம் பாதிக்கப்படும் போது கோபம் வெளிப்படும். அவர்கள் உடனடியாக சண்டையிடும் குணம் கொண்டவர்கள் அல்ல. மாறாக அமைதியாக விலகி நின்று தங்களுடைய வேதனையை உள்ளுக்குள் சுமப்பார்கள். இந்த மௌனமே பல நேரங்களில் அவர்களின் கோபத்தின் வெளிப்பாடாக இருக்கும். தொடர்ந்து மனதை காயப்படுத்தினால் அவர்கள் ஒரு கட்டத்தில் தங்களுடைய நிலைப்பாட்டை மிகவும் உறுதியாக வெளிப்படுத்துவார்கள். ஒருமுறை யாரிடமாவது நம்பிக்கைகளை இழந்துவிட்டால் அந்த உறவை மீண்டும் பழைய நிலைக்கு கொண்டு வருவது மிகவும் கடினமாகி விடும். இருந்தாலும் மனமாறி மன்னிப்பு கேட்டவர்களை மன்னிக்கும் கருணையும் இவர்களிடம் அதிகமாகவே இருக்கும். ஒவ்வொரு மனிதருக்கும் பலங்களுடன் சில பலவீனங்களும் இருப்பது இயல்பு. கடகம் ராசிக்காரர்களின் மிகப்பெரிய பலவீனம் அதிகமான உணர்ச்சி வசப்படுதல் ஆகும். பிறரின் வார்த்தைகளையும் செயல்களையும் மனதில் ஆழமாக எடுத்துக்கொள்வார்கள். இதனால் தேவையில்லாத மன அழுத்தம் உருவாக்கக்கூடும். சில நேரங்களில் கடந்த கால நினைவுகளில் அதிகமாக மூழ்கி நிகழ்கால மகிழ்ச்சிகளை அனுபவிக்க மறந்து விடுவார்கள். தங்களை விட பிறரின் தேவைகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பதால் சொந்த விருப்பங்களையும் கனவுகளையும் புறக்கணிக்கும் நிலை ஏற்படலாம். வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு தன்னம்பிக்கையுடன் முடிவெடுத்து தேவையான இடங்களில் இல்லை என்று சொல்ல கற்றுக்கொள்வது இவர்களுக்கு மிகுந்த நன்மைகளை அளிக்கும். உணர்ச்சிகளையும் நடைமுறை சிந்தனைகளையும் சமநிலைப்படுத்தும் போது அவர்கள் மிகப்பெரிய சாதனைகளை அடைய முடியும். கடகம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை பொதுவாக மெதுவாக ஆனால் உறுதியான முன்னேற்றத்தை நோக்கி செல்லும். உடனடி வெற்றிகளை விட நீண்ட காலத்தில் நிலையான உயர்வை அடைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும்.
குடும்ப ஆதரவு, நண்பர்களின் நம்பிக்கை மற்றும் அவர்களுடைய கடின உழைப்பு ஆகியவை சேர்ந்து பெரிய வெற்றிகளுக்கான அடித்தளத்தை அமைக்கும். படைப்பாற்றல், மனிதநேயம் மற்றும் பொறுப்புணர்வு ஆகிய குணங்கள் காரணமாக சமூகத்தில் மதிப்பும் மரியாதைகளையும் பெறுவார்கள். வாழ்க்கையின் நடுப்பகுதிக்கு பிறகு பொருளாதார நிலைமை மற்றும் குடும்ப மகிழ்ச்சி மேலும் அதிகரிக்கும் என்று பாரம்பரிய ஜோதிட நம்பிக்கைகள் கூடி வந்தாலும், எத்தனை தடைகளை தாண்டி வந்தாலும் மன உறுதிகளையும் அன்பையும் இழக்காமல் முன்னேறும் அவர்களின் இயல்பே இறுதியில் வெற்றியின் உச்சிக்கு கொண்டு செல்லும். கடகம் ராசிக்காரர்களுக்கு சில ராசிகளுடன் இயற்கையான ஒற்றுமை அதிகமாகவே இருக்கும் என்றும், மீனம் மற்றும் விருச்சிகம் போன்ற நீர் ராசிகளுடன் ஆழமான உணர்ச்சி பிணைப்பும் பரஸ்பர புரிதலும் உருவாகும். ரிஷபம் மற்றும் கன்னி போன்ற பூமி ராசிகளுடன் நிலையான மற்றும் அமைதியான உறவுகள் உருவாக வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. அதே சமயத்தில் தீ ராசிகளான மேசம் மற்றும் சிம்மம் ஆகியோருடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடும். ஆனால் பரஸ்பர புரிதல் இருந்தால் அந்த உறவுகளும் வலுவாக மாறும். உண்மையில் அன்பு மரியாதையும் இருந்தால் எந்த ராசியுடனும் நல்ல உறவை உருவாக்க முடியும் என்பதே வாழ்க்கையின் மிகப்பெரிய உண்மையாகும். ஏனென்றால் கடக ராசிக்காரர்கள் கல்வியில் வெறும் மதிப்பெண்களை மட்டுமே நோக்கமாக கொள்ள மாட்டார்கள். அவர்கள் கற்றுக்கொள்ளும் விஷயங்களை வாழ்க்கையோடு இணைத்து புரிந்து கொள்ள முயற்சிப்பார்கள். வரலாறு, இலக்கியம், கலை, உளவியல், மருத்துவம் மற்றும் சமூக அறிவியல் போன்ற மனித உணர்வுடன் தொடர்புடைய துறைகளில் அதிக ஈடுபாடு காட்டுவார்கள். அவர்களின் நினைவாற்றல் மிகவும் வலிமையானதாக இருக்கும். ஒருமுறை மனதில் பதிந்த விஷயங்களை நீண்ட காலம் மறக்காமல் வைத்திருப்பார்கள். ஆசைகளிடம் மரியாதையுடனும் நண்பர்களிடம் அன்புடனும் நடந்து கொள்வதால் கல்வி நிலையங்களிலும் நல்ல பெயரை பெறுவார்கள். படிப்பை வெறும் கடமையாக அல்லாமல் தங்களுடைய அறிவையும் அனுபவத்தையும் விரிவுபடுத்தும் ஒரு பயணமாக கருதும் தன்மை அவர்களின் தனி சிறப்பாகும். கடகம் ராசியில் பிறகும் குழந்தைகள் சிறு வயதிலிருந்தே அன்பும் பாசமும் நிறைந்தவர்களாக இருப்பார்கள் என்று ஜோதிடத்தில் கூறப்பட்டு வந்தாலும், பெற்றோருடனும் உறவினர்களுடன் அதிக பிணைப்புடன் வளர்வார்கள். கற்பனை சக்தி மிகுந்ததால் கதைகள், ஓவியங்கள், இசை மற்றும் கலைகளில் அதிக ஆர்வம் காட்டக்கூடும். பிற குழந்தைகளின் உணர்வுகளை புரிந்து கொள்ளும் தன்மை காரணமாக நல்ல நண்பர்களாக விளங்குகிறார்கள். ஆனால் சில நேரங்களில் அதிக உணர்ச்சி வசப்படுவதால் எளிதில் மனம் காயப்படக்கூடும். அவர்களுக்கு அன்பான சூழலும் ஊக்கமும் கிடைத்தால் வாழ்க்கையில் பெரிய சாதனைகளை படைக்கும் திறன் வளர்ச்சியடையும். குழந்தை பருவத்தில் கிடைக்கும் அன்பும் பாதுகாப்பும் அவர்களின் எதிர்கால குணநலன்களை மிகவும் ஆழமாக பாதிக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. கடகம் ராசிக்காரர்களின் முதுமை வாழ்க்கை பொதுவாக குடும்பம், அன்பம், பேர குழந்தைகளின் மகிழ்ச்சியும் நிறைந்ததாக இருக்கும் என்று பாரம்பரிய ஜோதிட கருத்துக்கள் தெரிவிக்கின்றன. தாங்கள் வாழ்நாள் முழுவதும் உருவாக்கிய உறவுகளின் பலனை இந்த காலகட்டத்தில் அனுபவிப்பார்கள். பழைய நினைவுகளை பகிர்ந்து கொள்வதிலும் குடும்ப பாரம்பரியங்களை அடுத்த தலைமுறைக்கு எடுத்து சொல்வதிலும் மகிழ்ச்சி அடைவார்கள். அவர்களின் அனுபவங்கள் குடும்பத்தினருக்கு வழிகாட்டும் ஒளியாக மாறும். வயது அதிகரித்தாலும் அன்பு செலுத்தும் மனப்பான்மையும் பிறருக்கு பிரார்த்தனை செய்யும் குணமும் மறையாது. குடும்ப உறுப்பினர்களின் வெற்றிகளையும் மகிழ்ச்சிகளையும் தங்களுடைய சாதனைகளாக கருதி பெருமை கொள்வார்கள். இதனால் அவர்களின் முதுமை வாழ்க்கை தனிமையால் அல்ல, அன்பும் மரியாதையும் நிறைந்த ஒரு பொற்காலமாகவே அமையும். கடகம் ராசிக்காரர்களின் மனம் இயற்கையாகவே ஆன்மீக உலகை நோக்கி ஈர்க்கப்படும் என்று நம்பப்படுகிறது. அவர்கள் இறைவனை பயத்தால் அல்ல, அன்பாலும் நம்பிக்கையாலும் அணுகுவார்கள். தாய் தெய்வ வெளிப்பாடு, குடும்ப தெய்வ வழிபாடு மற்றும் முன்னோர்களின் ஆசீர்வாதத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பார்கள். சந்திரனின் தாக்கம் காரணமாக பௌர்ணமி நாட்களில் மனதின் ஒரு தனித்துவமான அமைதிகளையும் ஆன்மீக உணர்வுகளையும் அனுபவிக்கக்கூடும் என்று ஜோதிடத்தில் கூறப்படுகிறது. பிறருக்கு உதவுவது, அன்னதானம் செய்வது, நல்ல செயல்களில் ஈடுபடுவது போன்றவற்றை இறை சேவையாகவே கருதுவார்கள். அவர்களின் ஆன்மீக பயணம் வெறும் சடங்குகளில் மட்டுமல்ல, மனிதநேயத்திலும் அன்பிலும் வெளிப்படுகிறது. அடுத்ததாக கடகம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையை வெளியிலிருந்து பார்ப்பவர்கள் அவர்களை வெறும் உணர்ச்சி வசப்படும் மனிதர்களாக மட்டுமே நினைக்கலாம். ஆனால் உண்மையில் அவர்களுக்குள் மறைந்திருக்கும் மன வலிமை, பொறுமை, நுண்ணறிவு மற்றும் சூழ்நிலைகளை சமாளிக்கும் திறன் அசாதாரணமானது. அவர்கள் பேசுவதை விட கவனிப்பதிலேயே அதிக நேரத்தை செலவிடுவார்கள். இந்த அமைதியான கவனிப்பே வாழ்க்கையில் சரியான முடிவுகளை எடுக்க அவர்களுக்கு உதவுகிறது. பலர் தடுமாடும் சூழ்நிலைகளிலும் கடகம் ராசிக்காரர்கள் தங்களுடைய உள்ளுணர்வின் வழிகாட்டுதலால் பாதுகாப்பான பாதையை தேர்ந்தெடுப்பார்கள். அவர்கள் எடுக்கும் முடிவுகள் உடனடி லாபத்தை நோக்கியதாக இருக்காது, மாறாக நீண்ட கால நன்மைகளை உருவாக்கும் வகையில் இருக்கும். இதுவே அவர்களின் மறைக்கப்பட்ட மிகப்பெரிய பலமாகும். காலம் கடந்த பின்னரே அவர்களின் செயல்களில் உண்மையான மதிப்பு மற்றவர்களுக்கு புரியும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. கடகம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையை பொதுவாக பல ஆழமான அனுபவங்களின் மூலம் வளர்ச்சியடையும். ஒவ்வொரு சவாலும் அவர்களுக்கு ஒரு புதிய பாடமாக மாறும். சிறு வயதில் குடும்பத்தின் மீது அதிக பாசம் கொண்டிருப்பார்கள். இளமை பருவத்தில் தங்களுடைய கனவுகளை நிறைவேற்ற போராடுவார்கள்.
நடுத்தர வயதில் குடும்பத்தின் தூணாக மாறுவார்கள். முதுமையில் அனுபவங்களின் களஞ்சியமாக திகழ்வார்கள். வாழ்க்கையின் முக்கியமான திருப்புமுனைகள் பெரும்பாலும் உறவுகள், குடும்ப பொறுப்புகள் அல்லது தொழில் மாற்றங்களின் மூலமாகவே உருவாகும். ஆனால் எந்த மாற்றமும் அவர்களை பலவீனப்படுத்தாது, மாறாக மேலும் முதிர்ச்சியடைய செய்யும். ஒவ்வொரு அனுபவத்தையும் மனதில் பதித்து அதை எதிர்கால முன்னேற்றத்திற்கான அடித்தளமாக மாற்றும் திறன் இவர்களின் வாழ்க்கை பயணத்தை தனித்துவமாக மாற்றுகிறது. கடகம் ராசிக்காரர்கள் அதிகாரத்தின் மூலம் அல்ல, அன்பின் மூலம் மனிதர்களை வழிநடத்த விரும்புவார்கள். அவர்களின் தலைமைத்துவம் கட்டளையிடும் தன்மையை விட அரவணைக்கும் பண்பை கொண்டதாக இருக்கும். குழுவில் உள்ள ஒவ்வொருவரின் உணர்வுகளையும் மதித்து அனைவரையும் ஒன்றிணைத்து செயல்பட வைக்கும் திறன் இவர்களிடம் இயற்கையாகவே காணப்படுகிறது. அவர்கள் ஒரு நல்ல நிர்வாகியாக மட்டுமல்ல, ஒரு நல்ல வழிகாட்டியாகவும் இருப்பார்கள். தங்களுடைய கீழ் பணிபுரியோர்களின் நலனின் அக்கறை காட்டுவதால் அவர்களிடம் பணியாற்றுபவர்கள் நல்ல உண்மையான மரியாதைகளையும் நம்பிக்கைகளையும் வளர்த்து கொள்வார்கள். ஒரு குடும்பத்தை வழிநடத்துவதோ, ஒரு நிறுவனத்தை முன்னேற்றுவதோ அல்லது சமூக சேவையில் ஈடுபடுவதோ எதுவாக இருந்தாலும் மனிதநேயம் நிறைந்த தலைமைத்துவத்தை வெளிப்படுத்தும் திறன் இவர்களின் தனி சிறப்பாகும். கடகம் ராசிக்காரர்கள் சமூகத்தில் மிகுந்த மரியாதையுடன் வாழ விரும்புவார்கள். அவர்கள் தேவையற்ற விவாதங்களையும் மோதல்களையும் தவிர்த்து அனைவருடனும் நல்லுறவை பேண முயற்சிப்பார்கள். அன்பு, கருணை மற்றும் உதவும் மனப்பான்மை காரணமாக பலரின் நம்பிக்கைக்குரியவர்களாக மாறுவார்கள். சமூக நிகழ்வுகளில் அவர்கள் காட்டும் எளிமையும் பணிவும் மற்றவர்களை ஈர்க்கும். ஒருவரின் துன்பத்தை உணர்ந்து உதவ முன்வரும் மனப்பான்மை காரணமாக பலரின் வாழ்வில் நம்பிக்கையின் ஒளியாக திகழ்வார்கள். சமூகத்தில் அவர்களுக்கு கிடைக்கும் மதிப்பு பணத்தால் அல்லது பதவியால் அல்ல, அவர்கள் உருவாக்கிய மனித உறவுகளின் ஆழத்தினாயே அமைகிறது. ஜோதிட நம்பிக்கைகளின்படி கடகம் ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையின் பல்வேறு கட்டங்களில் தனித்துவமான யோகங்கள் உருவாகும் என்று கூறப்படுகிறது. குடும்பத்தின் ஆசிர்வாதம், தாயின் அன்பு, முன்னோர்களின் அருள் ஆகியவை இவர்களின் வாழ்க்கையில் முக்கிய பங்கு வகிக்கும் என்று நம்பப்படுகிறது. சொத்து சேர்க்கை, வீடு வாங்குதல், நிலையான தொழில் மற்றும் குடும்ப மகிழ்ச்சி போன்றவற்றில் நல்ல முன்னேற்றம் கிடைக்க வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. சந்திரனின் அருள் காரணமாக மனதில் தோன்றும் உள்ளுணர்வுகள் பல நேரங்களில் சரியான பாதையை காட்டும் என்று கருதப்படுகிறது. பிறருக்கு உதவுவதன் மூலம் கிடைக்கும் நற்பலன்களும் இவர்களின் அதிர்ஷ்டத்தை மேலும் அதிகரிக்கும் என்று நம்பப்படுகிறது. ஆனால் இவை அனைத்தும் பாரம்பரிய ஜோதிட கருத்துக்கள் மட்டுமே. வாழ்க்கைகளின் வெற்றிகளையும் மகிழ்ச்சிகளையும் ஒருவரின் முயற்சி, முடிவுகள் மற்றும் சூழ்நிலைகளாலும் நிர்ணயிக்கப்படுகின்றன. கடகம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை தத்துவம் மிகவும் எளிமையானது. அவர்களுக்கு பணம், பதவி, புகழ் ஆகியவை முக்கியமானவையாக இருந்தாலும் அவற்றை விட உறவுகளின் மதிப்பை அதிகமாக கருதுவார்கள். அன்பு, நம்பிக்கை, நேர்மை மற்றும் குடும்ப ஒற்றுமை ஆகியவற்றையே வாழ்க்கையின் உண்மையான செல்வமாக பார்க்கிறார்கள். மனிதர்களின் இதயங்களை வெல்வதே மிகப்பெரிய சாதனை என்று நம்புவார்கள். வாழ்க்கையில் எத்தனை உயரங்களை அடைந்தாலும் தங்களது வேர்களையும் உறவுகளையும் மறக்காமல் வாழ்வது இவர்களின் உயர்ந்த குணமாகும். அதனால்தான் காலம் கடந்தாலும் கடகம் ராசிக்காரர்கள் பலரின் நினைவுகளில் அன்பின் உருவமாக நிலைத்திருக்கிறார். மேலும் இதையெல்லாம் தாண்டி கடக ராசிக்காரர்களை பற்றி உலகம் அறிந்திருப்பது அவர்களின் அன்பு, பாசம் மற்றும் மென்மையான குணம் மட்டுமே. ஆனால் அவர்களின் உள்ளார்ந்த உலகத்தில் எண்ணற்ற இரகசியமான திறமைகளும் அற்புதமான மன வலிமைகளும் மறைந்திருக்கின்றன. ஒருவரின் முகத்தை பார்த்து அவர்களின் மன வலிமையை புரிந்து கொள்ளும் அபூர்வமான உள்ளுணர்வு இவர்களிடம் இருக்கும் என்று ஜோதிட நம்பிக்கைகள் கூறுகின்றன. பிறர் பேசாத வார்த்தைகளை கூட அவர்களின் கண்களில் இருந்து வாசித்துவிடும் ஆற்றல் இவர்களுக்கு இயற்கையாகவே அமைந்திருக்கிறது. அதனால்தான் பலர் தங்களுடைய பிரச்சனைகளையும் கவலைகளையும் முதலில் பகிர்ந்து கொள்ள நினைப்பது கடகம் ராசிக்காரர்களிடம். அவர்கள் வெறும் கேட்பவர்களாக மட்டுமில்லாமல் உணர்வுகளுக்கு மருந்தாகவும் துன்பங்களுக்கு ஆறுதலாகவும் விளங்குவார்கள். இந்த அரிய மனப்பான்மையே அவர்களை மனித உறவுகளின் காவலர்களாக மாற்றுகிறது. பாரம்பரிய ஜோதிட கருத்துக்களில் கடகம் ராசி சந்திர பகவானின் ஆதிக்கத்தில் இருக்கும் ராசியாக கருதப்படுகிறது. சந்திரன் மனம், உணர்வு, தாய்மை, கருணை மற்றும் கற்பனை சக்தியின் அடையாளமாக விளங்குகிறார். இதன் காரணமாகவே கடகம் ராசிக்காரர்களுக்கு இயற்கையாகவே மென்மையான மனமும் ஆழமான சிந்தனையும் கலை உணர்வும் கிடைக்கின்றன என்று நம்பப்படுகிறது. இந்திய புராணங்களில் சந்திரன் அழகு, அமைதி மற்றும் ஆன்மீக ஒளியின் சின்னமாக போற்றப்படுகிறார். அதே போல கடகம் ராசிக்காரர்களும் தங்களுடைய குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் அமைதிகளையும் அன்பையும் வழங்குபவர்களாக கருதப்படுகிறார்கள். இவை அனைத்தும் கலாச்சாரம் மற்றும் சோதன மரபுகளிலிருந்து வந்த நம்பிக்கைகள் என்பதையும் நினைவில் கொள்ள வேண்டும். கடகம் ராசியில் பிறப்பவர்கள் பொதுவாக புனர்பூசம் மற்றும் ஆயுள்யம் என்ற நட்சத்திரங்களில் பிறந்திருப்பார்கள். ஒவ்வொரு நட்சத்திரமும் தனித்துவமான குணாதிசயங்களை வழங்குவதாக ஜோதிடம் கூடி வருகிறது. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நம்பிக்கை, தர்மம் மற்றும் உயர்ந்த சிந்தனைகளை கொண்டவர்களாக கருதப்படுகிறார்கள்.
பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கருணை, தியாகம் மற்றும் தலைமைத்துவ திறமங்களால் சிறந்து விளங்குவார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆயுள்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கூர்மையான அறிவு, மறைந்த திறமைகள் மற்றும் ஆழமான உள்ளுணர்வுகளை கொண்டவர்களாக பார்க்கப்படுகிறார்கள். இந்த வேறுபாடுகள் இருந்தாலும் 3 நட்சத்திரங்களையும் இணைக்கும் பொதுவான அம்சம் அன்பும் குடும்ப பாசமும் ஆகும். கடகம் ராசி பெண்கள் பாரம்பரியமாக குடும்ப லட்சியமாக கருதப்படுகிறார்கள். அவர்கள் செல்லும் இடங்களில் அன்பும் ஒற்றுமையும் உருவாகும் என்று பலர் நம்புகிறார்கள். தங்களுடைய குடும்ப உறுப்பினர்களின் வளர்ச்சிக்காகவும் நலனுக்காகவும் தங்களை அர்ப்பணித்துக் கொள்வார்கள். பொருளாதார சிக்கல்களிலும் மன உறுதியுடன் குடும்பத்தை வழிநடத்தும் திறன் இவர்களிடம் அதிகமாகவே இருக்கும். கலை, கல்வி, மருத்துவம், சமூக சேவை போன்ற துறைகளில் பெரிய சாதனைகளை படைக்கக்கூடிய திறமை இவர்களுக்கு இருப்பதாகவும், தாய்மையின் அருள், இறை நம்பிக்கை மற்றும் பொறுமை ஆகியவை இவர்களின் வாழ்க்கையில் பெரிய யோகங்களாக அமைகின்றன என்று பாரம்பரிய நம்பிக்கைகள் தெரிவிக்கின்றன. கடகம் ராசி ஆண்கள் தங்களுடைய குடும்பத்திற்கு பாதுகாப்பு அரணாக திகழ்வார்கள். சொத்து சேர்க்கை, வீடு கட்டுதல், குடும்ப வளர்ச்சி மற்றும் சமூக மரியாதை போன்ற விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் காண்பார்கள் என்று ஜோதிடர் கூறுகிறார்கள். அவர்களின் உழைப்பு உடனடியாக பலனை தராமல் இருந்தாலும் காலப்போக்கில் பெரிய வெற்றிகளாக மாறும் என்பது பாரம்பரிய நம்பிக்கையாகும். வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டத்திலும் பொறுப்புணர்வுடன் செயல்படுவதால் வயது அதிகரிக்க அவர்களின் மதிப்பு மரியாதையும் சமூகத்தில் உயர்ந்து கொண்டே செல்லும். அன்பு மற்றும் நேர்மையை அடிப்படையாக கொண்டு வாழ்வதால் அவர்கள் உருவாக்கும் உறவுகள் நீண்ட காலம் நிலைத்திருக்கும். சரி, நட்சத்திரங்கள் வழிகாட்டும் பாதையில் நம்ம சேனல் உங்களோடு எப்போதும் இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே.